ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் கௌதம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் கூட நல்லா தான் இருக்கேன். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற தோட்டத்தில் பாருங்க, ரெண்டே ரெண்டு மல்லிகை செடி வச்சுருந்தோம். அதில் குண்டு மல்லி பூத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது தானாக வளர்ந்த மணத்தக்காளி கீரை, மணத்தக்காளி செடி பூ காய் அதிகமாகவே காய்ச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா சளிக்கு ரொம்ப நல்லது. கனகாமர செடி பாருங்க தானாக முளைச்சிருக்கு. அதில் கூட பூ வச்சிருக்குது பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குண்டுமல்லி பாருங்க, அதுவும் பூ வச்சிருக்கு, மொட்டு எல்லாம் இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே குண்டுமல்லி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, வாசம் கம கமன்னு வீசும். தக்காளி செடி வச்சிருக்கோம். பாருங்க தக்காளி செடி, அதுல பாருங்க தக்காளி காய் பழம்லாம் இருக்கு. இதுவும் நாங்க விதெல்லாம் போட கிடையாது, சும்மா சமைக்கும் போது பிசர்னது. அடுத்து பாருங்க இந்த கரியாமணி செடி, அதுல கூட காய் வச்சிருக்கு. இதுவும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சாப்பிடும் போது தூக்கி போட்ட விதை தான், வேற எதுவும் கிடையாது. எல்லாமே நல்லா வந்திருக்கு. தக்காளி பாருங்க இன்னொரு இடத்துல கூட வச்சிருக்குது, இதுலயுமே காய் வச்சிருக்கு, பழம் கூட இருக்கு. எல்லாருமே இப்ப தோட்டத்துக்கு வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இது பாருங்க மாதுளை எங்க வீட்டுக்கு முன்னாடி வாசப்படையிலே இருக்கு. அதுல காய் காய்ச்சிருக்குது பாருங்க, பூ காயெல்லாம். ரெண்டு செடி முளைச்சதுங்க தானாவே. அந்த இதுல பாருங்க ஒரு சைடுல சிகப்பு கலர்ல இருக்கும், ஒரு சைடுல பச்சை கலர்ல இருக்கும். காய் பாருங்க இங்க உள்ளுக்கு பாருங்க, இங்க ஒரு காய் இருக்கு, இங்க பாருங்க இங்க மூணு நாலு நாலு காய் இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா பூரா சிகப்பு கலர்ல இருக்கிற மாதுளை நல்லா வளர்ந்துருச்சுங்க, ஆளை விட பெருசா பூவெல்லாம் அதிகமா வச்சிருக்கு. செம்ம வெயிலுங்க, இப்போ தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அப்படியே அடுத்த ஆப்போசிட் சைட்ல பாருங்க கிரீன் கலர்ல இருக்கும் இதுல இருக்கிற காயெல்லாம். இந்த பூவோட கலரும் அந்த பூவோட கலருமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். இது கொஞ்சம் எல்லோ கலர்ல இருக்கும், அது பாத்தீங்கன்னா நல்ல ரோஸ் கலர்ல இருக்கும். இது பாருங்க பச்சை கலர்ல இருக்கு இந்த மாதுளைக்காய். ஓகே, தேங்க்யூ, பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக், சப்ஸ்கிரைப்.